சார் ஒன்னு ஞாபகப்படுத்த சொன்னீங்க சார். சொல்லுங்க சார். பாவகாரகத்தை வந்து மனப்பாடம் பண்ணாம எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னு. சிம்பிளா நல்ல கேள்விதான். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க என்ன சொன்னேன், ஒரு லாஜிக்ஸ் இருக்குல்ல. ஆமா சார். இந்த லாஜிக் தெரிஞ்சுக்காம மனப்பாடம் பண்றதுதான் பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ 1ஆம் பாவம் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். 1ஆம் பாவத்துக்கு அடுத்த பாவம் என்ன பாவம்? நமக்கு வர வேண்டிய வரவு. ஆமா சார். அதுக்கு 3ஆம் பாவம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 1ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் சகோதரனா? ஆமா சார். 2ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் அசட்டா? ஆமா சார். சொத்துக்கள். 3ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் 2வது அசட்டா? ஓகே. 3ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் 2வது அசட்டா? ஓகே சார். இப்ப 10ஆம் பாவ தொழிலுங்களா? ஆமா சார். அதுக்கு 3ஆம் பாவம் 12ஆம் பாவம் 2வது தொழிலா? ஓகே. இப்படி ஒன்னோட ஒண்ணு ஏதோ ஒரு தொடர்போட இருக்கு. எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணாம ஒன்னு சீக்வன்சில கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? ஆமா சார். இந்த சீக்வன்சிய நீங்க மெமரிக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா தான், இப்ப நீங்க பெரும்பாலும் எல்லா பலன்களும் மேஷ லக்கணத்துக்கு சொல்லப்பட்டதா இருக்கும். ஜோதிடத்துல சொல்லப்பட்ட பலன்கள் பெரும்பாலும் மேஷ லக்கணத்துக்கு சொல்லப்பட்ட பலன்கள் தான். ஆனா அது அந்தந்த லக்கணத்துக்கு நாம மாத்திக்கணும்னு சொல்லி கான்செப்ட் தான். இப்போ 1ஆம் பாவத்துக்கு நாம சொன்னோம். இப்ப இதே 2ஆம் பாவத்துக்கு போவோம். இப்ப 2ஆம் பாவத்துல ஒரு கோள் வலிமையா இருக்கு எப்படின்னு கேச்சுக்கோங்க. ஓகே. 2ஆம் பாவத்துக்கு திரிகோணாதிபதி வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி வருவாரா? ஆமா சார். அவரு 2ஆம் பாவத்துல வலிமையா உட்கார்ந்து இருக்காரு. ஓகே. ஆதிபத்திய ரீதியா சுணக்கம் இல்லாம கிரக சேர்க்கையின் வழியா 2ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்காரு. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வந்து ரிஷப லக்கணம் எடுத்துக்கோங்க. ஓகே சார். ரிஷப லக்கணத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஓகே. இப்ப சுக்கிரன் 2ஆம் பாவத்துல வலிமையா இருக்கிறது, அது வலிமையா வலிமை இல்லையா? வலிமை தான் சார். பொதுவாவே பொருளாதார கிரகமான சுக்கிரன் 2ஆம் பாவத்தில் இருக்கிறது நன்மை இல்லைங்களா? ஆமா சார். சரி, இப்போ அவரு அந்த பாவத்துக்கு திரிகோணாதிபதி தானே? ஆமா சார். 12ஆம் அதிபதி, 1ஆம் அதிபதியும் அவருதான், 6ஆம் அதிபதியும் அவருதான் இல்லையா? ஆமா சார். ஆனா 2ஆம் பாவத்துக்கு எடுக்கும் போது அவருக்கு 12 குடையவனாவும் வருவாரு, 6 குடையவனாவும் வருவாரா? 5 குடையவனாவும் வருவாரா? ஆமா ஆமா. 5 ஒருவேளை 5ல, அதாவது ரிஷபத்துக்கு 5ல நம்ம இப்ப 2ஆம் பாவத்தை பேசும்போது ரிஷபத்தை மறந்துடணும். இப்ப 2ஆம் பாவம் மிதுனம், அந்த 2ஆம் பாவத்தை மையப்புள்ளியில இருந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஆமா சார். இப்ப 2க்கு 5 12 குடையவனா வந்துடுறாரா சுக்கிரன்? ஆமா சார். ஒருவேளை 5ல கோள்கள் இருந்துருச்சு அப்படின்னா இப்ப அவர் என்ன பண்ணுவாரு? 12ஆம் பாவத்தோட தாக்கம் இருக்குமா 2ஆம் பாவத்துக்கு? இருக்கும் சார். இருக்கும். ஆமா சார். இந்த இடத்துல இப்ப வந்து புரிஞ்சு லாஜிக்கோட இப்ப வந்து 1ஆம் பாவத்தை மறந்துடணும். 2ஆம் பாவம் தான் லக்கணமா வச்சுக்கிட்டு பணத்தை பத்தி தான் பேசுறோம், பொருளாதாரத்தை பத்தி பேசுறாங்கிற போது 2ஆம் பாவ புள்ளி லக்கணம் மாதிரி மனசுக்குள்ள வச்சுக்கணும். அப்பதான் கரெக்டா வரும். ஆமா சார். அப்படி பார்க்கும்போது ஒருவேளை ரிஷபத்துல கோள் இருந்து துலாத்துல எந்த கோள் இல்லைன்னா அதுக்கு திரிகோணாதிபதி லக்கணத்துல 2ஆம் பாவத்துல இருக்கிறான்னு அர்த்தம் இல்லைங்களா? ஆமா சார். அவர் நின்ற ஸ்டார் லாட் அதே 2 6 10 கூடிய வீட்டுல இருக்கிறவங்களோட நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து மிதுனத்துல வந்து மிருகசீரிசம் இருக்கும், திருவாதிரை இருக்கும், புனர்பூசம் இருக்கு இல்லையா? இப்ப 2லயே செவ்வாய் இருக்கிற மாதிரி இருந்தால், 6ல ராகு இருக்கிற மாதிரி இருந்தால், 10ஆம் பாவத்துல, அதாவது லக்கண பாவத்துக்கு 10ல, லக்கண பாவத்துக்கு 6ல, லக்கண பாவத்துக்கு 2ல இந்த செவ்வாய், ராகு,
குரு இவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த குரு அந்த 3 பேர்த்து நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் அது பலம் தானே. ஆமா சார். ஆனா அது ரிஷப லக்கணத்துக்கு 8 குடையவனா வருவாரா குரு? ஆமா சார், கரெக்ட். 8 குடையவன் தானே ரிஷப லக்கணத்துக்கு. ஆமா, 8 குடியவர் தான். ஆமா. 12 குடையவனா சார் செவ்வாய். ஆமா ஆமா சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து எங்க நிக்கிறாரோ அதை பொறுத்து மாறும் இல்லையா. இப்போ இந்த இடத்துக்கு வந்து நம்ம பாக்குற பாவம் எது? 2ஆம் பாவம். இப்ப 2ஆம் பாவத்தை தானே நம்ம அடிப்படையா கொண்டு பார்க்கணும். இங்க 8 பார்க்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லையில. ஆமா சார். ஒருவேளை இந்த செவ்வாய் வந்து 12வது அதாவது 2ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம்னா 1ஆம் பாவத்தில் இருந்தாலும் 5ஆம் பாவத்தில் இருந்தாலும் 9ஆம் பாவத்தில் இருந்தாலும் அதாவது 1 5 9ல லக்னத்துக்கு 1 5 9ல இருந்தா அப்ப அவருக்கு வர வேண்டிய வருவாய்கள் முழுமையாக வந்து சேராது. இப்ப புரியுதா சார்? புரியுது சார். லாஜிக். அப்ப இந்த இடத்துல வந்து 4ஆம் வீட்டு அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 8 12 நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போ 2ஆம் பாவத்தில் இருக்கிற சுக்கிரன் தன் ஸ்டார் லார்ட் மூலமா 4 8 12 இருக்கிறார். ஓகே சார். இது என்ன விளைவுகளை தரும்? மோசமான விளைவு தான் தரும். தராது. நல்லதுதான் தரும். நல்லதுதானே தரும். சார் 1 5 9 அது 2ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் எந்த பாவம்? 3ஆம். வாங்க கரெக்ட் தான். 3ஆம் பாவம் சார். அது 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் வளர்ச்சி பாவம் தானே. 2ஆம் பாவம். ஆமா 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 வளர்ச்சி பாவம் சார். 8ஆம் பாவம் 7ஆம் பாவம். 7ஆம் பாவமா வேலை செய்யும். சோ நியூட்ரல். 12ஆம் பாவம் 11ஆவது பாவம். 11ஆம் பாவம் வேலை செய்யும். 11க்கு சாதகம் தானே 11ல வேலை செஞ்சா. ஆமா சார். புரியுது. இப்ப நம்ம அங்க தப்புன்னு யோசிச்சோம்ல. ஆமா சார். இப்படித்தான் ஒவ்வொரு பாவத்தும் அதாவது பாவத்தோட லிங்க் பண்ணி பார்க்கும்போது அது நல்லதோ கெட்டதோ செய்யும். ஆனா 2ஆம் பாவத்துக்கு மட்டும் 8ஆம் பாவம் முழுமையான பாதிப்பை அதாவது முழுமையான யோகத்தை தராது. ஏன்னு கேட்டுக்கோங்க. 2க்கு அது 7வது வீடு இல்லையா. நியூட்ரல். நியூட்ரல். அதனால 7 8 விட்டுட்டு 4 11 வந்து 2ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவம். அது 1ஆம் பாவத்துக்கு தான் சார் தீமை. ஆமா சார். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் அதோட கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லுவார். இததான் லாஜிக்கா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது. லாஜிக்க படிச்சிட்டோம்னா நாம மனப்பாடம் செய்ய தேவையில்லை.